இது மட்டும் போன வருடம் நடக்கலங்க. என்னுடைய மகனுக்கு ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு. அவ்ளோ பெரிய விபத்து. ஆனா, அவனுடைய கால் தான் உடைஞ்சது. அது வந்து ஒரு 4 மாசத்துல அந்த கால் உடைஞ்சத டாக்டருங்க வந்து சரி பண்ணிட்டாங்க. இது பெரிய அனுபவம் எங்களுக்கு. என் பையன் உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறான். அதாவது ஒரு கெட்டதுலயும் பெரிய நல்லது நடந்திருக்கு. இன்னைக்கு என் பையன் உயிரோட இருக்கிறான். இது மட்டும் இல்லாம என்னுடைய அன்புக்குரிய மாமியாருக்கு 95 வயது. அவங்க ரொம்ப உடல் நலம் குன்றி ரொம்ப முடியல அவங்களுக்கு. கடவுள் வந்து இதுக்கு மேல நீ சிரமப்படாதன்னு சொல்லி அவங்க போன வருடம் தான் இறந்துட்டாங்க. தெய்வத்துக்கிட்ட போயிட்டாங்க. இதுவும் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் நடந்துச்சு. இது இல்லாம 4வது விஷயம் என்னுடைய கணவர் காலம் ஃபுல்லா வேலைக்கு போய் உழைச்சு உழைச்சு இந்த குடும்பத்துக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு. என்னுடைய கணவர் போன வருடம் தான் ஓய்வு பெற்றாரு. இனிமேல் அவர் நினைச்ச மாதிரி அவருடைய சொந்தக்கார கல்யாணங்கள்லாம் வெளியூர்ல இருந்தாலோ, நினைச்ச கோயில்களுக்கோ, நினைச்ச இடத்துக்கோ லீவுன்னு கேட்காம நிம்மதியா போயிட்டு வரலாம். அவருடைய ஓய்வு நேரத்துல அவர் என்ன நினைக்கிறாரோ யாருக்கும் பயப்படாம அவர் நல்லபடியா செலவிடலாம். எவ்வளோ நல்ல விஷயம் எனக்கு இந்த போன வருஷம் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல வருடம்னு எடுத்துக்கிட்டா இது போன வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்களாம். இத படிச்சு முடிச்ச கணவருக்கு அவ்ளோ ஒரு ஆச்சரியமா. நான் வந்து எழுதின என்னுடைய டைரியில வந்து எல்லாமே எதிர்மறை சம்பவங்கள், அதாவது நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் எழுதினேன். என்னுடைய மனைவி வந்து அத்தனையுமே நேர்மறை சம்பவங்களா மாத்தி எழுதியிருக்கிறாங்க. அதாவது பாசிட்டிவா எழுதியிருக்கிறாங்க. ஒரு நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ் விஷயத்த கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறாங்க. அவர் அன்னில இருந்து தனக்கு என்ன நெகட்டிவா நடந்தாலும் அந்த நெகட்டிவ்ல எது பாசிட்டிவான விஷயம்னு அவர் நினைச்சு அதை நினைச்சு ஒரு சந்தோஷப்பட்டு அவரையே தானே ஊக்குவிச்சுப்பாருங்களாம். இந்த குட்டி கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மனுஷனா பொறந்தா சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த கஷ்டமான சூழ்நிலையிலயும் எது நல்ல விஷயம் நமக்கு நடந்துச்சு, நம்ம கூர்ந்து கொஞ்சம் கவனிச்சோம்னா, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு வெளியே வந்துரலாங்க.